இன்றைக்கி காலையில் 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலையிலேயே பட்டாணி குருமா நைட்டு வச்சதை சூடு பண்ணி வச்சுட்டேன். ஒரு பக்கம் சாதம், பால் சீக்கிரம் வந்துடுச்சு. அதை காய வச்சிடலாம் சொல்லிட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சாப்பாடு, சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலை வேக வச்சு, பெரிய பொண்ணு மட்டும் ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. சின்ன பொண்ணுக்கு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தேன். லெமன் ஜூஸ் போடும்போது அந்த தோலை நம்ம கட் பண்ணி அதிலே போட்டு விட்டுட்டோமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் சூப்பராக இருக்கும். அதிலே 2-3 புதினா இலை. ஹஸ்பண்ட் சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு மசாலா மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பட்டாணி குருமா செஞ்சதுலையே அதுலேருந்து கொஞ்சமாக பட்டாணி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலா மாதிரி செஞ்சு போட்டு கிளறிட்டேன். ஹஸ்பண்ட் டிஃபன்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எள்ளு துவையலும் கஞ்சியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க வரும்போதே ஃபோன் பண்ணி. அதனால் அவங்களுக்கு எள்ளு துவையல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த எள்ளு துவையல் அம்மியில் அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதேமாதிரி மிக்சியில் அரைக்கும் போது நம்ம தண்ணி விட்டு அதோட டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும். அதே மாதிரி திக்காக அரைக்க முடியாது. ஆனால் இந்த அம்மியில் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ரவுண்டாக சூப்பராக வரும்.